மேடையிலே வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் தெரிவித்து எனது ஏற்புரையை ஆரம்பிக்கின்றேன். ஏற்புரை என்பது நன்றி மட்டும் நான் கூற விரும்புகிறேன். இந்த உலகத்துக்கு என்னை வரவைத்த எங்க அப்பா அம்மா அவர்களுக்கு முதல் நன்றி கூறுகின்றேன். எனக்கு துணையாக கிடைத்த எனது மனைவி மேரி ஜாஸ்மின் அவர்களுக்கும், எனது பிள்ளைகள் ஏஞ்சலின் சீஞ்சா, ஆண்டனி சிஜு அவர்களுக்கும், எனது மகளின் கணவர் அதாவது மருமகன் ஆண்டோவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு உடன் வந்த சகோதரர் ஜே பாக்கியநாதன் அவர் ஏஜிஎம் சிண்டிகேட் பேங்க்ல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் தான் என்ன படிக்க வைக்கிறாரு. அப்புறம் எங்க சகோதரி எனது அக்கா அவங்க திவ்யாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றொரு சகோதரி குற்றாலத்துல ஆர்சி மேல்நிலை பள்ளியில உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் 1974 அதாவது 69 இருந்து 74 வரைய நகராட்சி பள்ளியில பிரைமரி ஸ்கூல்ல நான் படித்தேன். தமிழ் மீடியத்துல தான் படித்தேன். அப்புறம் 1974 முதல்ல சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஏன்னா அந்த பள்ளிக்கு பின்புறமா தான் எங்க வீடு. எங்க வீட்டுல இருந்து காம்பவுண்ட் சோர் ஏறிக்கிட்டு ஸ்கூல்ல வந்துடலாம், அந்த மாதிரி எங்க வீடு இருக்கு. அதனால அந்த 74 எனக்கு அட்மிஷன் கொடுத்த ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர் ஜான், அவங்க நம்ம ஸ்கூல்ல இதை சுத்தி இருந்தாங்க. ரெவரண்ட் ஃபாதர் ஜான் தான் எனக்கு 1974 அட்மிஷன் கொடுத்தது. அந்த டைம்ல உதவி தலைமை ஆசிரியராக ஃபாதர் சிகாமணி, இந்த கண்ணியிலே செல்வமே இந்த பாட்டை இயற்றிய ஃபாதர் சிகாமணி, அந்த பாட்டானது ரெக்கார்டா வர்றதுக்கு முன்னாடி முதலாக நாங்க தான் 1974 நம்ம சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் கல்லூரியில உள்ள அந்த சர்ச்சில் கிறிஸ்துமஸுக்கு நான் அதுல பெயர்ல இருந்தேன். 74 அந்த பெயரை நாங்க படிச்சதுக்கு பின்னர் தான் அது ஜஸ்ட் காணிக்கு மூலமா ரெக்கார்டுக்காக வந்தது. அவ்வளவு ஃபேமஸான ஒரு ஃபாதர் சிகாமணி. அவங்க எனக்கு 3ஆம் கிளாஸ்ல இருந்து தெரிய முடியும். அப்பொழுது எவ்வளவுக்காக அதுக்கப்புறம் ஜான் நான் 82ல 12th முடிச்சேன். 10th முடிச்சு 11th போறேன். 10th 330 மார்க் வாங்கினேன். அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் 420 தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். 500 மார்க்குக்கு 420 மார்க் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நான் செகண்ட் பேட்ச். அப்ப நான் 330 மார்க் வாங்கினேன். உடனே ஜான் என்ன சொல்லாங்க, நான் ஃபர்ஸ்ட் குரூப் கேட்டேன். ஏன்னா மேத்ஸ்ல 78 வாங்கினேன், சயின்ஸ்ல 69 வாங்கினேன், இங்கிலீஷ்ல தான் கம்மியா இருந்துச்சு. அதனால மார்க் 333 வந்துச்சு. அப்புறம் 78 மேத்ஸ்லயும் 69 சயின்ஸ்ல இருந்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்ததுன்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க மார்க் 350 அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் அலாட் பண்ணாங்க. நான் படிக்கும் செகண்ட் பேட்ச்ல அவ்வளவு கஷ்டம். ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்காது. 350 எடுத்தோம்னா எனக்கு 333 கிடைக்கல. அதனால பியூர் சயின்ஸ் தான் அப்படின்னாங்க. உடனே நான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்ப எங்க அண்ணன் என்ன பண்றாங்க, பக்கத்துல சென்ட் ஜான்ஸ் சிஎஸ்ஐ நடத்தக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு எனக்கு அட்மிஷன் வாங்கிட்டாரு ஃபர்ஸ்ட் குரூப். ஆனா எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா 10th பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே யூனிஃபார்ம் எடுத்துட்டாங்க. அப்போ யூனிஃபார்ம் ப்ளூ கலரும் ஒயிட் கலர் ஷர்ட் 1000 தான் போடணும். 11th 12th எங்க பேட்ச்ல 11th 12th 1000 தான் போடணும். அந்த யூனிஃபார்ம் எடுத்ததுனால என்ன ஆச்சுனாக்க எனக்கு கண்டிப்பா இதுதான் செய்யணுங்கிறாங்க. எனக்கு சயின்ஸ் குரூப் படிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. அப்போ ஒரு பையன் என்ன பண்றாங்க, அவன் ஃபர்ஸ்ட் குரூப் சயின்ஸ் குரூப் மாறுறான். அவன் எனக்கு ஃப்ரெண்ட் அர்ஜுனன் பேரு. அப்போ அவன் அவனை கூட்டிட்டு போறேன், ஃபாதர் நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் போட்டிருக்கீங்க, எனக்கு சயின்ஸ் குரூப் போட்டிருக்கீங்க, நான் ஃபர்ஸ்ட் குரூப் போறேன், அவனுக்கு சயின்ஸ் கொடுங்க எல்லாம் ஒரு அடி கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, டேய் நீங்க படி, இங்க படிச்சீங்கன்னா பக்கத்துல நம்ம காலேஜ் இருக்குது, அங்க சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல எம்ஃபில் பிஹெச்டி வரை நீங்க காலேஜ்ல படிக்கலாம் அப்படின்னாரு. நான் இப்போ
11th அட்மிஷன் கேட்கும்போது எனக்கு வந்து ஜுவாலஜில PhD வரை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல கொடுக்காம சயின்ஸ் குரூப்பே படிக்க வைத்தேன். அப்ப நான் சயின்ஸ் குரூப்ல வந்து நல்லா படிச்சேன். மார்க் வந்து ஒரு 850 சம்திங் வாங்கினேன். MBBS ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சித்தா கிடைச்சது. அது வந்து கொஞ்சம் டொனேஷன் கிட்டாங்க, கொடுக்கறது வசதி இல்ல. சித்தா டாக்டர் கொடுக்க முடியாம வசதி இல்லாதனால படிக்கல. நம்ம கல்லூரிலேயே BSc ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். அது வந்து 82 ஜூன்ல வந்து அங்க ஃபாதர் பிரின்சிபல் சபரிமுத்து இருந்தாங்க. அவங்கள எங்கேயும் நான் வந்து நினைச்சு பார்த்தேன். அவங்க நாங்க படிக்கும் போதே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் பாட்டிராஜ் வந்தாங்க 83ல. 83ல இருந்து அவங்க நான் எம்பில் படிக்கிறது அங்க இருந்தாங்க. அதே போல BScல வந்து நான் படிச்சு முடிச்ச உடனே MSc சீட் கேட்கும்போது அதுலயும் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்ல வந்து நான் சும்மா வேடிக்கை பார்த்தேன். அந்த அப்ப வந்து இந்த இலங்கை பிரச்சனைல ஸ்ட்ரைக் இருந்துச்சு. அது நான் வேடிக்கை பார்க்கறதுனால என்ன நீங்க ஸ்ட்ரைக்ல வந்து எனக்கு MSc ஃபர்ஸ்ட் இயர்ல சீட் கிடைக்கல. அந்த 1 இயர் பிரேக் 83 85 இருந்து 86 பிரேக் ஆச்சு. அப்புறம் 86 ஜூன்ல வந்து திரும்பி அப்ளை பண்ணேன் MSc. ஃபாதர் ஸ்டீவன் டிசூசா ஆஸ்திரேலியால உள்ளவங்க. அவங்க வந்து அந்த சென்ட் ஜேம்ஸ் பார்ல இருப்பாங்க. அவங்க பார்த்தாலே திரும்பி வரும். அவ்வளவு பெருசா இருப்பாங்க, அவ்வளவு நிற்பாங்க. அவங்க எனக்கு வந்து 6th படிக்கிறது தெரியும். அவங்க அப்பதான் என்ன 76ல வந்து ஸ்டீவன் டிசூசா இருக்காங்க. நான் அந்த பூசைக்கு உதவி செய்ய போவேன். சாப்பல் உள்ள சென்ட் ஜேம்ஸ் காலேஜ்ல சாப்பல் அந்த காலேஜ் உள்ள கேம்பஸ்லயே உள்ள சர்ச் இருந்து அங்க நான் தேர்ட் படிக்கும் போதே வந்து சாப்பலுக்கு வந்து உதவி செய்ய போவேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் கம்பெனில எனக்கு பழக்கம். அப்ப அவங்க வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, நீ MSc நான் சீட்டான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதனால 86ல இருந்து 88 வரை வந்து MSc கொடுத்தேன். அப்புறம் MPhil நான் அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணேன்னா எனக்கு அப்ளை பண்ண வீட்டுல இருந்தேன். அப்போ எங்க காலேஜ்ல வந்து லேப் அசிஸ்டன்ட் அவர் இருந்தாரு. அவருக்கு வந்து ஸ்டீவன் தான் HOD. அவர் அந்த பூச வர சொல்லு, அவனுக்கு நான் அட்மிஷன் போட்டுக்கேன். அப்ப அட்மிஷன் போய் ஃபீஸ் வந்து ஒரு 3000 ரூபாய் கட்டணும். MSc ஃபீஸ் வந்து 3000. பணம் இல்ல. அப்ப எங்க அப்பா வந்து 200 ரூபாய் பணம் இல்ல. அதனால என்ன சொன்னாங்க, எங்க அம்மா என்ன சொன்னாங்க, போட்ட கால் செயின் வந்து எனக்கு கொடுத்து பேக்ல கொண்டு வச்சுட்டு வா அப்படின்னு. ஒரு பேக் எனக்கு தெரியாது. எங்க அம்மா வந்து தோழர் சகோதரர் செம்மனார் வீட்டு ஊர் பக்கத்து ஊர் நாசி பிரகாசம் சொல்லுவோம். அந்த பேக்ல தான் நாங்க வந்து செயினை கொண்டு வச்சுட்டு ஒரு 3000 வாங்கிட்டு வரேன். வந்துட்டு அடுத்த நாள் ஃபீஸ் கட்டுறேன். MPhil ஃபீஸ் கட்டுறேன். ஃபீஸ் கட்டி முடிச்சு அங்க நல்லா படிச்சுட்டு இருந்தேன். படிச்சு முடிச்ச உடனே PhD ஜாயின் பண்ணேன் 89ல. அப்புறம் பார்த்தா எனக்கு PhD தெரியாதான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க் பண்ணேன். வெங்கடேஸ்வரா கேட்சரிங் ரிசர்ச் எல்லாமே வந்து பவுல்ட்ரி சம்பந்தமா, கோழி பண்ணி சம்பந்தமா ரிசர்ச் பண்ணேன். BSc MScலையும். அதனால எனக்கு வந்து வெங்கடேஸ்வரா கேட்சரிங் வந்து புனேல வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு 6 மாசம் ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து சரி வரல. அப்புறம் நேர 90ல வந்து கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளியில ஒரு போஸ்ட், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் போஸ்ட், அங்கதான் முதல்ல ஆசிரியர் பணிக்கு வரேன். அந்த ஆசிரியர் பணி 3 வருஷம் வேலை பார்த்துக்கு முன்னாடி அங்க வந்து அந்த போஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் நிறைய காசு கேட்டாங்க, கொடுக்க முடியல. அப்புறம் 93ல வந்து அந்த டைம்ல தான் இந்த நியூஸ் எதிரி புக் ஹவுஸ் வந்து எனக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் மூலமா பழக்கம் ஏற்பட்டது. அந்த புக் எக்ஸிபிஷன் போடுறதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு வந்தேன். ஸ்கூலுக்கு வந்தேன். வந்து பார்க்கும்போது சிக்காமணி எங்க எக்ஸாம் இருக்கிறாங்க. என்னை பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன வேலை திரும்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க, உனக்கு நான் லீவ் பிளேஸ் தரேன்னு சொல்லிட்டு நீ போ, உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து தச்சையில இந்த வேலை பார்த்த முதுகலை ஆசிரியர் சேதுபாலின் சார் அவர் வந்து லீவ் கேட்டிருக்காங்க, மெடிக்கல் லீவ். பல எனக்கு ஒரு 10 days மெடிக்கல் லீவ் தரணுமான்னு கேட்டிருக்காங்க. உடனே அப்ப சிங்காமி என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, உங்களுக்கு வந்து ஒரு 30 நாள் லீவ் எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது நான் 30 நாள் தான் கேட்டுன்னு வந்தேன், நீங்க தரமாட்டீங்க 15 days கேட்டேன் அப்படின்னாங்க. உடனே அந்த லீவ் கேஸ் தான் முதல்ல 1993 29/11 அதாவது 29ஆம் நாள் நவம்பர் மாசம் 93 வந்து இங்க முதல்ல SR ஓபன் பண்ணேன். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் எனக்கு வந்து என்னாச்சுனாக்கா அங்க வந்து இது லீவ் பிளேஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். 98ல தான் நம்ம ஸ்கூல்ல பெர்மனன்ட் போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பெர்மனன்ட் போஸ்ட் வரும்போது இங்க வந்து
நான் பெர்னாண்டஸ் பால் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து 16 நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணேன் பெர்மனண்டா. அதுல இருந்து இப்போ கடைசியா 29/2/24 இந்த 29ங்கிறது எனக்கு ஒரு ஃபேவரட் நம்பர் தான். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆனது வந்து 29/11. என் பொண்ணு பிறந்தது வந்து 29/9 செப்டம்பர் மாசம். பையன் பிறந்தது வந்து 29/10. அது 29 இது போனோம். இப்ப ரிட்டையர் ஆனாலும் அது 29/2/22 24 ரிட்டையர் ஆக. ஏசி சபையில பாத்தீங்கன்னா 74ல வந்துட்டு 2024 வந்து வெளியில வர 50 ஆண்டுகள் ஏசி சபையினுடைய ஃபார்மேஷன் 24ல இருந்து 89 வரைய ஏசி சபை பள்ளியிலே படிச்சதுனால அது மாதிரியே மோல்டு பண்ணப்பட்டேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிகாமணி வந்து இங்க வந்து 11 தலைமை ஆசிரியர்கள் நமக்கு இருந்தாங்க. சிகாமணி ஃபாதர் ஆரோக்கியசாமி, குழந்தைராஜ், இந்த குழந்தைராஜ் குழந்தைகளுக்கு வந்து எச்சமா இருந்தாங்க. பிரதர் வந்து எனக்கு 89லயே தெரியும், 87, 89 எனக்கு தெரியும். அந்த சென்சியஸ் பயில படிச்சுட்டு எனக்கு அவர் தெரியும். அப்புறம் ஃபாதர் யாகு வந்தாங்க. அப்புறம் ஃபாதர் காம்பர், அப்புறம் ஃபாதர் வில்சன். எனக்கு உச்ச நண்பர் வில்சன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரும் நானும் எட்டின்னு நானும் போகணும்ல தோல்ல கை போட்ட எப்போதும் பேசுவார். அவர் ஒரு மீட்டிங் வரும்போது நம்ம அவர் வந்து ஏப்ரல் ரிட்டையர் பண்ணாரு. அப்ப நாகர்கோயில இருக்கும்போது சொன்னேன், இங்க வந்து நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறாரான்னு சொன்னேன். நான் முடிஞ்சா ட்ரை பண்றேன்னு சொல்லி சொன்னேன். ஆட்டோட அழைச்சிட்டாரு. அப்புறம் ஃபாதர் இக்னேசியஸ் கிட்டோம். அப்புறம் மறுபடியும் ஃபாதர் யாகு வந்தாங்க. அப்புறம் அகஸ்டின் ஃபாதர் வந்தாங்க. அப்புறம் ஃபாதர் ஆரோக்கியசாமி, இப்ப நம்மளுடைய தலைமை ஆசிரியர். இவங்களெல்லாம் வழிநடத்துறதுனாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அங்கு மாணவர்களே, ஒரு 3 செய்தி. வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னா என்ன? முதல்ல வந்து இறைபக்தி. இறைபக்திங்கிறது வந்து எனக்கு ஃபேமிலியே ஊருங்க. ஏன்னா வீடு ஏற்காடு சர்ச் தான் இருக்குது. நான் எப்பவுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் ஒன்றுதான், நெகட்டிவ் திங்கிங் எனக்கு தெரியவே கிடையாது. எனக்கு ஏதாவது தீமை பண்ணாலும் அவங்களுக்காக நான் ஜபம் தான் பண்ணுவேன். அவங்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு நாள் ஒரு தவறான வார்த்தை பேசுறதே கிடையாது. அதனால எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் சுத்தி வைப்ரேஷன் எல்லாம் பாசிட்டிவ் தான் இருக்கும். ஆனா இந்த பாக்குறவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறான்னு சொல்லி அவங்க பார்த்தோன்னே எனக்கு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நீங்க வளர்த்துருங்க. எப்பவுமே ஒரு நேர்முக சிந்தனையோடு இருந்தீங்கன்னாக்கா அவங்களை சுத்தி ஒரு வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்ம கூட வர்றவங்களும் அதே மாதிரி மாறிடுவாங்க. எவ்வளவுதான் கோபமா வந்தா கூட அவங்க நம்ம வரும்போது அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வந்துடுவாங்க. நெகட்டிவ் தாட்டி இருக்கக்கூடாது. எனக்கு சிந்திக்க தெரியாது, எது மாதிரியா சிந்திக்க தெரியாது. அப்புறம் உழைப்பு வந்து கடின உழைக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்ல முடியும். இப்போ பெரிய பணக்காரர்கள் ஒரு காலத்துல பிச்சைக்காரன்னு சொல்லுவேன். அடிக்கடி கிளாஸ்ல வந்து 11th மரம் சொல்லுவேன். இப்போ உள்ள பணக்காரர்கள்லாம் ஒரு காலத்துல பிச்சைக்காரர்கள் உண்மைதான். அவங்கதான் உழைப்புதான் அவங்க வந்துருக்காங்க. அப்போ எப்படி உழைக்கணும்னாக்க இந்த உடலும் மனமும் சோர்வு அடையை பற்றி உழைச்சிட்டே இருக்கும். அப்பதான் அது நமக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். தன்னம்பிக்கை வந்து எப்படி பாக்குறாங்க? ஒரு இலக்கிய ஆசிரியராக இந்த எட்டுக்கால் பத்தி பாத்தீங்களாப்பா, எல்லாரும் பாத்துருப்பீங்க. அது வந்து ஒரு கொட்டிட்டு இருக்காங்க. அதை அப்படி குடிச்சிக்கா வாங்கியும் அந்த ஒரு நூல் மாதிரி அப்படியே கவனிச்சிருவாங்க. கீழே உள்ளாது பாத்தீங்களா? அப்ப அந்த மாதிரி அந்த நூல் வந்து அறந்தே போகாது. அது மாதிரி நம்பிக்கை வச்சுக்கணும். எட்டுக்கால் பூஜை அந்த இலை வந்து கடைசி இலை அறந்து போக தட்டி நம்ம நம்பிக்கை இருந்தா எதை நினைக்கிறோமோ அதை வந்து எங்கே அடைஞ்சிடலாம். அப்புறம் நட்பு வந்து குரூஸ் பேசுறாரு. இந்த மைக்கேல் குரூஸ், அலெக்ஸ், நான் உங்களுமே வந்து விரும்புறவா சகோதரர்கள் தான். நான் ஷேர் பண்றது வந்துட்டு தான். அவ்வளவு ஒரு நட்பு எங்களுக்கு 3 வருடம். அதனால அதை நினைச்சு பார்த்தா தொடர் வந்து அப்புறம் எனக்கு தம்பியாக 2000 ஆண்டு வந்து நவம்பர் மாதத்துல வந்து 18 வருஷம் வருவாங்க. எனக்கு தம்பி கிடையாது, குடும்பத்தில் தம்பி கிடையாது, குடும்பத்துல எனக்கு தம்பி யாருமே கிடையாது. அப்ப நான் 18 வருஷம் தம்பின்னு சொல்லிட்டு நான் பழகினேன். 100 பேசலாம் பாத்தீங்கன்னா எந்த பேசும்போது வீட்டுல கூட டைம் பேசும்போது எடி நடிக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு எடினாலும் அவ்வளவு இருக்குங்களா? இது இந்த உறவு மேலும் தொடரும். எனக்கு உறவு மேலும் சொல்றது தப்பு இல்லை.
அப்புறம் ஒரு மாணவ தம்பியில அவங்களுக்கு ஒரு கடைசியா உடையன்னு சொல்லியிருந்தாங்க. நீ தனிமையாக இருக்கும் பொழுது கவனிப்பா, தனிமையாக இருக்கும்போது உன்னுடைய எண்ணங்கள் எப்படி உள்ளதோ, நீ தனிமையில் இருக்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் எப்படி உள்ளதோ, என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்ப நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி நம்ம மாறணும். என்ன செய்துட்டு இருக்கோமோ அதே தான் நம்ம செய்யணும், என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம செய்யணும். அப்ப இந்த எண்ணங்களை நீங்க வலுப்படுத்துங்க. இந்த மாதிரி இந்த பப்ளிக் எக்ஸாம்ல 10வது 11வது 12வது எல்லா பாடங்களையும் தேர்ச்சி பெற்று முழு வெற்றி அடைய உங்களை எல்லாம் வாழ்த்தி உங்களுக்காக இறைவனை வெற்றி கொள்கிறேன். அப்புறம் நன்றி. 1993 நவம்பர்ல இருந்து இந்த 2024 வரை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் என்னோடு பயணித்த ஆசிரியர்கள், பல ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றார்கள், இப்போ ஆசிரியர்கள், அப்புறம் ஆசிரியர் சங்க செயலர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று எனது நண்பர்கள், எனது உயிரியல் குடும்பம், நாங்க எல்லாம் உயிரியல் குடும்பம் தான் சொல்லுவோம். பயாலஜி குரூப்ல நான் குரூப் அப்படின்னா இருந்தேன். அவங்க ஜெய் சார் சொல்றதுனால கொஸ்டின் பயாலஜினால என்ன முதல்ல அவங்க சீவாசம் எல்லாருமே அதாவது அந்த அவங்கள கிளர்க்கா இருக்கட்டும் அல்லது அவரு மற்ற ஆசிரியர்கள் கனெக்ட் பண்ணுவாங்க. நான் தான் இந்த கடைசி ஆஃபர்லி எக்ஸாம் தான் நான் தான் எடுத்தது. அந்த உயிரிழப்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றி. அதுபோக நான் யாரையாவது மனத்தாய் அடைய வைத்ததே இல்லை. யாரையுமே சண்டை போடுவேன், ஆனா உடனே அவர்கிட்ட பேசுவேன். அதனால அப்படி ஏதாவது ஒரு உணர்வு வருத்தப்பட்டீங்கன்னாக்க அந்த வருத்தத்துக்காக நான் வருத்தப்படுகிறேன். எனக்கு பேச உங்களுக்கு தோணல. அன்பு மாணவர்களே, 1999 அந்த ஆல்பர்ட் மச்சாடோ அப்படிங்கிற அறிவியல் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் பெர்னாண்டஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அப்போ 99 நான் டீச்சர் இருந்தேன். அப்ப நிறைய ஒர்க் பண்ணோம். ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் வந்துச்சு. அதை எக்ஸ்பீட் பண்றோம். வெளி ஸ்கூல்ல ஆட்கள் வந்தாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த அறிவியல் கழகத்தை அப்படியே இருந்ததை இப்ப இந்த ஆண்டு கருள் தந்தை தலைமை ஆசிரியர்கள் நடத்த வைத்தாங்க. இனிமேலும் ஆண்டுதோறும் அந்த அறிவியல், அதாவது ஆல்பர்ட் மச்சாடோ அறிவியல் கழகமானது அறிவியல் கண்காட்சிகளை ஆண்டுதோறும் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கண்காட்சியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசு தொகையாக, வைப்பு நிதியாக அருள் தந்தை பெர்னாண்டஸ் சேசா அவர்கள் நினைவாக பரிசு வழங்குவதற்காக ஒரு 25,000 ரூபாய் பிக்சட் டெபாசிட் நான் வழங்குறேன். அதனால அறிவியல் ஆசிரியர்கள் அனைவரும் இந்த ஆல்பர்ட் மச்சாடோ அறிவியல் கழகத்தை மென்மேலும் சிறக்க வைக்கவும், அந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கும்படியாகவும், இந்த தொகையை பயன்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இதை அருள் தந்தைகளுக்கு நான் சவால்